யாழ்ப்பாணம் பாளித்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கு பக்தி பரவசத்துடன் சென்ற பக்தர்களின் வாழ்வில் கடல் அலை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருநகர் பகுதியிலிருந்து சுமார் 25 பக்தர்களுடன் புறப்பட்ட படகு நடுக்கடலில் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்ததில் இருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இன்று காலை பாளித்தீவு ஆலய திருவிழாவுக்காக குருநகர் கடற்பரப்பிலிருந்து விசைப்படகு ஒன்று புறப்பட்டது. கரை தாண்டி சிறிது நேரத்திலேயே படகு நிலை தடுமாறி கடலில் மூழ்கியது. படகில் இருந்த சிறுவர்கள், முதியவர்கள் என அனைவரும் அலறி கூச்சலிட்டபடி கடலினுள் விழுந்தனர். தகவல் அறிந்தும் அப்பகுதி மீனவர்களும் கடற்படையினரும் உடனடியாக மீட்பு பணியில் குதித்தனர். எனினும் கடலில் மூழ்கிய இருவரை உயிருடன் மீட்க முடியாமல் போனது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டவர்கள் ஸ்டீபன் பிரான்சிஸ், வயது 57, இடம் நாவற்குலே; எம். ஜோசப், வயது 80, பழைய பூங்கா சாலை, குருநகர். கடலில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்ட 12 பேர் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவிலும் சாதாரண விடுதிகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறையைச் சேர்ந்த பரமேஸ்வரி செபஸ்தியான் பிள்ளை, வயது 79 மற்றும் உரும்பிராயைச் சேர்ந்த உதயகுமாரி, வயது 63 ஆகிய இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இளவாளி, மாதகில், மன்னார், பேசாலை, விஸ்வமடு மற்றும் கம்பகா ஆகிய இடங்களைச் சேர்ந்த 10 பேர் தொடர்ந்தும் சாதாரண சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 12 வயது சிறுவன் ஒருவனும் அடங்குகின்றான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து அதிக சுமை காரணமாக ஏற்பட்டதா அல்லது இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்பது குறித்து யாழ்ப்பாணம் போலீசாரும் கடற்படையினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருவிழா உற்சாகத்தில் இருந்த குருநகர் மற்றும் யாழ்குடா நாடு முழுவதும் இந்த சம்பவத்தால் தற்போது சோகத்தில் மூழ்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கடற்படை விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறியும் வகையில் கடற்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவசர விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடற்றொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள அமைச்சர், துயரத்தில் இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். விபத்து தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ள அமைச்சர் பின்வரும் விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகள், போலீசார் மற்றும் கடற்படையினருடன் அமைச்சர் அவசர கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். கடலில் காணாமல் போனவர்களை தேடும் மற்றும் மீட்கும் பணிகளை எந்தவித தாமதமுமின்றி தீவிரப்படுத்துமாறும் அதற்காக அனைத்து வளங்களையும் பயன்படுத்துமாறும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை குறித்து வைத்தியசாலை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த அமைச்சர் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.